وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الدين عند الله الإسلام. சமீப பெருமக்களே, கடந்த சில தினங்களாக இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பில் இஸ்லாத்தை பற்றியும் ஈமானை பற்றியும் இஹ்சானை பற்றியும் மறுமை நாள் எப்பொழுது என்பது பற்றியும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானாரின் சமூகத்திற்கு மனித உருவத்தில் வருகை தந்து வினாக்களை அவர்கள் எழுப்ப பெருமானார் கூறிய பதில்களை நாம் அறிந்தோம். அந்த இஸ்லாத்தின் முழுமையாக நாமும் நம்மை சார்ந்தோரும் வாழ்ந்திட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானுடைய விஷயத்திலும் முழுமையான முஃமின்களாக நாம் வாழ்ந்திட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இஹ்சானை வழங்கிடுவானாக. மறுமை நாள் எப்பொழுது என பெருமானாரிடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது, கேட்பவராகிய உங்களை விட கேட்கப்படும் நான் அதை விஷயத்தில் அறிந்தவன் அல்ல என்று கூறிய பதிலை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ். மனிதர்களில் சிலர் உன்னிடத்திலே மறுமை நாள் எப்பொழுது வரும் என கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீ பதில் சொல்லும் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற அறிவு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உண்டு, அவனுக்கு தான் தெரியும். இந்த உலகம் அழியும், ஆனால் எப்பொழுது அறியும்? படைத்தவனுக்கு தான் தெரியும். இந்த பதிலை தான் பெருமானார் சொல்கிறார்கள், கேட்கக்கூடிய உங்களை விட கேட்கப்படும் நான் இந்த விஷயத்தில் அறிந்தவன் அல்ல. உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறார்கள், அந்த மறுமை நாளுடைய அடையாளத்தை எனக்கு அறிவியுங்கள் என்பதாக பாட மறுமை நாள் வரும், உங்களுக்கு தெரியாது என சொல்கிறீர்கள். அந்த நாளின் அடையாளங்களை எனக்கு அறிவியுங்கள் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்தில் கேட்டபொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெருமானார் பதில் சொல்கிறார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா. தன்னுடைய எஜமானனை ஒரு பெண் ஈன்றெடுப்பாள் என்று சொன்னார்கள். தன்னுடைய எஜமானை தன்னுடைய பெண் ஈன்றெடுப்பாள் என்று சொன்னார்கள். இதற்கு முஹத்திஸீன்கள் பல்வேறு கருத்துக்கள் எழுதுகிறார்கள். சுருக்கமாக, தாயை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பிள்ளை பிறப்பார், பிள்ளைகள் பிறப்பார்கள். பெற்றெடுத்த தாயை அடக்கி ஆளக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் அதிகரிக்கும் காலம்தான் கியாமத்துடைய நெருக்கம் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை தொடர்ந்து சொன்னார்கள், காலில் அணிய காலனி இல்லாத மனிதன் திடீரென பணக்காரனாகி விடுவான். இது கியாமத்துடைய அடையாளம். காலனி அணிய வசதி இல்லாதவன் திடீர் பணக்காரனாகி விடுவான். இன்னும் ஆடு வைத்து திரிபவர்கள் எல்லாம் பெரும் பெரும் கட்டிடங்களை எழுப்புவார்கள் என்று சொன்னார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்ட இந்த அடையாளங்கள் எல்லாம் ஏறத்தாழ இந்த உலகிலே கொண்டு நிகழ்ந்து விட்டன, நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் கியாமத்துடைய சிறிய அடையாளங்கள் தான். 40 அடையாளங்களிலே ஒரு சில அடையாளங்கள் தான். மிக முக்கியமான 10 அடையாளங்கள் நிகழாமல் இந்த உலகம் அழியாது. 10 முக்கியமான அடையாளங்கள் நிகழும். அதே போன்று உலகம் முழுவதையும் அப்படியே அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, அணைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு புகை மூட்டம் உண்டாகும். அப்பதான் அதுக்கு பின்னால்தான் கியாமத்தே வரும். புகை மூட்டம் வரும். தஜ்ஜால் வருகை செய்வான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகிற்கு வருவார்கள். கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும். இதெல்லாம் கியாமத்துடைய பிரதானமான அடையாளங்கள். கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்த உடனே மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ளாதவர்களாம் ஈமான் கொள்ள ஆரம்பிப்பார்களாம். பெருமக்கள் சொல்வார்கள், அப்பொழுது ஈமான் கொள்வவர்கள் ஈமான்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அடையாளத்தை பார்த்து நாங்கள் அழிய போது உலகம் இப்போ போய்
அச்சத்தை வேண்டினால் ஈமான் கொள்பவர்களுக்கு அந்த ஈமான் பயன் தராது. அதே போன்று கிழக்கே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும், கீழ் திசையிலே, உலகின் கீழ் திசையிலே. இவையெல்லாம் பெருமானார் சொன்ன மறுமை நாளுக்குரிய பிரதானமான அடையாளங்களில் ஒன்று. இவைகள் நிகழ்ந்ததற்கு பின்னால் தான் உலகம் அழியும். மேற்கே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும், மேற்கத்திய நாடுகளிலே. அரப தீப கற்பத்திலே, அரபிய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும். இவைகள் எல்லாம் கயாமத்துடைய மிக முக்கியமான அடையாளங்கள் ஆவன என்று சொன்ன அனல் பெருமானார் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலம் சொல்லி காட்டுவது என்னவென்றால், இந்த உலகம் நிலையானதல்ல. நீங்கள் வாழும் காலத்தில் கூட ஒரு கால், ஆனால் நம்ம வாழும் காலத்தில் உலகம் அழியுமான ஹதீஸை வச்சு சொல்ல முடியாது. என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே வருவாங்க, வந்து 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்வாங்க. அப்போ எல்லாருமே முஸ்லீம் ஆயிடுவாங்க. இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்பும் கதிரவனை கண்ட பணிபோல் காணாமல் ஆகிவிடும். உலக மக்கள் எல்லோரும் இஸ்லாம் ஆகிவிடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகையை அதுவே 40 ஆண்டு காலங்கள் இருக்கும் என்றால், அது இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா ஹயாத்தை கூட கொடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், நான் இன்னும் 40 வருஷம் இருக்கெல்லாம் விரும்பல. அல்லாஹ் எவ்வளவு காலம் கொடுக்குறானோ அவ்வளவு காலத்தை புரிஞ்சிக்கிறேன். அதுல ஆரோக்கியத்துடன், இபாதத்துடன், தீனுடைய ஹிதுமத்துடன் வாழ வேண்டும். அப்படிதான் ரொம்ப பெரிய இருக்கும். முன்பு அதுதான். இது போன்ற இளைஞர்களுக்கு அல்லாஹ் இன்னும் என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு நிறைய ஆயுதம் கொடுக்கட்டும். அவங்களெல்லாம் நீடூழி கல்வியை கற்று இந்த சமுதாயத்திற்கு செல்வம் செய்து அல்லாஹ்வுடைய அருளுடனே வாழட்டும். ஆனால் பெருமானாருக்கு நமக்கு மறுமையினுடைய அடையாளங்களை, உலக அழிவினாலின் அடையாளங்களை சொல்வதற்கு காரணம், அழியும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுது மறுமையினுடைய நினைவுடன் வாழுங்கள், மறுமையின் சிந்தனையுடன் வாழுங்கள். ஒரு நாள் உலகம் இருக்கும், நாம் வர்ணித்து விடுவோம். உலகை பார்த்தோம் இல்லையா, நம்ம தாய்ங்க ஏன் அவ சொல்றேன், உலகம் இருக்கு, அவங்க போயிட்டாங்க, அவங்க தாய்ங்க அவங்களும் போய் சேர்ந்தா, அவங்க தாய்ங்க உலகம் இருந்துக்கிறதா இருக்கு, அவங்க போய் சேர்ந்தா. இப்படியே ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் வருவார்கள் போவார்கள். ஆக ஒரு நாள் இந்த உலகமும் போய்விடும், அழிந்துவிடும். அதற்கு பின் நிலையான ஒரு உலகம் உண்டு, அதுதான் ஆலயம், அதுதான் மறுமை. அதற்கு அழிவில்லை, அங்கு மனிதர்களுக்கு மரணமில்லை. 3 பிரிவாக அங்கு அன்றைய தினம் மனிதர்கள் பிரிவார்கள். ஒன்று சொர்க்கவாசிகள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை ஏற்று அதன் வழி வாழ்ந்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். இரண்டாவது நரகவாசிகள், அல்லாஹ்வை மறந்து அவன் கட்டளைகளை மீறி அவனை இட்ட தடைகளை எல்லாம் சாதாரணமாக செய்த மக்கள் நரகவாதிகளாக ஆக்கப்படுவார்கள். அல்லாஹ் அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக. 3வது ஒரு பிரிவினர் அஅராப் என்று இருப்பார்கள். அஅராப் சிகரம் என்று பொருள். ஒரு அத்தியாயமே குர்ஆனில் இருக்கிறது. அவர்கள் யார் தெரியுமா? நன்மை 50%, தீமை 50%. நன்மை 50%, தீமை 50%. சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாது, நரகத்துக்கும் அல்லாஹ் போட மாட்டான். இவங்க அஅராப் என்ற ஒரு இடைச்சுவரிலே, இடையான சிகரத்தில் இருப்பார்கள். அவர்கள் நிலை சொர்க்கத்தை பார்த்தால் ஆசைப்படுவார்கள், நரகத்தை பார்த்தால் அஞ்சுவார்கள். அந்த அஅராப்களை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டும். இன்று நான் சொல்ல வந்த விஷயம், அந்த மறுமையின் நாளிலே நாம் சொந்தவாசிகளாக ஆக வேண்டும், சுகமான வாழ்க்கையின் சொந்தக்காரராக ஆக வேண்டும், சுந்தர நபியுடன் நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு இந்த உலகிலே நாம் நம் வாழ்க்கையை அல்லாஹ்வும் அவனது தூதரும் கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய வாழ்க்கை முறை பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நம்மை சார்ந்தோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.